உதயநிதி விவகாரம் தொடர்பாக பிற்பகல் 12 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை என்ற மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். இது பற்றிய மேல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த கைது நடவடிக்கை ஒருபுறம் இருக்க அவர்கள் நீதிமன்றத்தில் நாடியிருக்கிறாங்க. அவருடைய வழக்கு அப்படிங்கிறது 12 மணிக்கு விசாரணைக்கு ஈர்க்கப்பட்டிருப்பதா நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அடுத்தடுத்த நகர்வுகள் இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கும் ராஜேஷ்? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் அவரது வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா தற்போது நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கின்றார். அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு முன்ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். உடனே அதை ஏற்கப்பட்டு 12 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். உதயநிதி விவகாரம் தொடர்பாக 12 மணிக்கு உயர்நீதிமன்றத்திலே விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையுடைய சாராம்சம் என்னவென்றால், நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்திலே திமுக சார்பில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதில் தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என்றும், மேகதாது விவகாரத்திலும் காவிரி விவகாரத்திலும் ஆளக்கூடிய தாவேக அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை, இதன் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசும்போது அவர் பெண்களை கொச்சைப்படுத்துவது போல சில வார்த்தைகளை பேசிவிட்டார். எனவே அந்த வார்த்தைகளுக்கு தற்போது காவல்துறை சார்பிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்வதற்காக தஞ்சாவூரிலிருந்து காவல்துறையினர் புறப்பட்டு வந்திருக்கின்றார்கள். உள்ளூர் காவல்துறையினருடைய அந்த உதவியும் தற்போது நாடி இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளூர் காவல்துறையினரும் வந்து தொடர்ந்து விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு? அவர் கைது செய்யப்பட்டா அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் இந்த விவகாரத்துல? இன்னும் சற்று நேரத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற முயற்சியிலே தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிலே இருக்கின்றார். அவருடன் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்கின்றார். அதே போல அவரது மனைவி கிருத்திகா உதயநிதி ஆகியோர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவரை வெளியே அனுப்ப முடியாது, நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கின்றோம், நீங்கள் சட்டத்தை மீறி அத்துமீறி உள்ளே வந்து கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள், இது அவதூறு வழக்கு, எனவே அதை நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் சந்தித்துக் கொள்வோம், இதற்கு நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள். தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவென்று சொன்னால், தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளைய தினம் பட்ஜெட் கூட இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. எனவே அதில் கலந்து கொள்ளாமல் அவரை தடுப்பதற்கான முயற்சியிலே தாவேக அரசு ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து திமுகவினர் தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் சார்பிலே அவரது வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். அவரது வழக்கு 12 மணிக்கு ஏற்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவரது வீட்டிற்குள்ளே காவல்துறையினர் சென்றிருக்கின்றார்கள். தஞ்சை அழைத்து செல்ல இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் தஞ்சாவூர் என்பதனாலே அவரை கைது செய்து தஞ்சாவூர் அழைத்து சென்று நாங்கள் விசாரிக்க இருக்கின்றோம் என்று காவல்துறையினர் பேசுகின்றார்கள். ஆனால் அதை அனுமதிக்க முடியாது என்று தற்போது அவரது இல்லத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவரது கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டிற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவரம் அறிந்தவுடன் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இல்லத்தை நோக்கி தொண்டர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தொண்டர்கள் அதிக அளவில் வரும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்பதனாலே அதனை தடுப்பதற்காக காவல்துறையினரும் அதிக அளவிலே குவிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து தடுப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கைதாக முடியாது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போலீசார் அவர்களுடன் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்காக வந்திருக்கிறோம், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதனை சட்ட ரீதியாக அணுகுகிறோம், நீங்கள் காவல்துறை அத்துமீறி செயல்படுவதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனுடைய அந்த சாராம்சம் என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தஞ்சாவூர் மாவட்டத்திலே நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக ஜூன் மாதம் முடிந்துவிட்டது, ஜூலை மாதமும் முடிந்துவிட்டது, இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னமும் தண்ணீர் வரவில்லை, இன்று வரை ஒரு சற்று தண்ணீர் கூட வரவில்லை என்றும், ஆனால் இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறாரா என்றால் இல்லை, அவருக்கு இருக்கக்கூடிய கவலை வேறு என்று திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பது மட்டும்தான்
அவர் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அதன் பிறகு அவர் சில சர்ச்சைக்குரிய கொச்சையான சில வார்த்தைகளை பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தாவேகாவினர் தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு காவல் நிலையங்களிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த புகாரை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவை கண்டித்து தாவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். அதாவது எங்கள் கட்சி தலைவரை, தமிழ்நாடு முதலமைச்சரை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கின்றார். அவர் அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை வைக்கலாம், தவறில்லை. ஆனால் எங்கள் கட்சி தலைவரை கேவலப்படுத்துவது போல, அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போல சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கின்றார். எனவே அவரது இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையில் புகார் கொடுத்ததோடு மட்டும் நிற்காமல் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.